ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ரம்ஜான் சீரீஸ் தான். இன்றைக்கி எத்தனாவது நோன்பு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 5வது நோன்பு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து மட்டன் தால்ச்சா செய்யலாம்னு சொல்லிட்டு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 6 பழம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அது நான் அதை போடுறேன் வீடியோவாக. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இதில் குக்கரில் பார்த்தீங்கன்னா பருப்பு, 1 கிளாஸ் பருப்பு, 2 தக்காளி, தண்ணி, அப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 4 விசில் வரட்டும். அப்புறம் நம்ம வந்து அடுத்தது எப்படி அது தாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்கலாம். சூப்பரான இன்றைக்கி மட்டன் தால்ச்சா செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ இது வந்து விசில் வரதுக்காக நம்ம மூடி போட்டு மூடிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சொரக்காய் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது சொரக்காய். காய் வந்து விளைச்சது. எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒருத்தர் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சூப்பரான காய், ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு சொரக்காய். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய். இதெல்லாம் தான் வந்து இதெல்லாம் நம்ம கட் பண்ணி உங்களுக்கு காட்டேன். அது எப்படி நம்ம சூப்பரான தால்ச்சா செய்கிறத நம்ம போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தால்ச்சாக்கு தேவையான அளவு எண்ணெய் இப்போ வந்து சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை, லவங்க, ஏலக்காய், அப்புறம் வந்து ஸ்டார் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா நம்ம மட்டன் போடுறோம், அதனால வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தான் ஆகணும். தால்ச்சா வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து இப்போ வதங்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோம். அப்புறம் மட்டன் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து தால்ச்சா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்குற. இந்த டேஸ்ட்டில் நீங்களும் வந்து பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் யாரும் கமெண்ட்டே பண்ண மாட்டேன்றீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து டெய்லியும் அடுத்த நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மட்டன் வந்து நல்லா வேக விட்டலாம். இப்போ வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 தக்காளி கட் பண்ணி, பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டுக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் வந்து தனியாத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி எல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த மட்டனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் இது வதங்கட்டும், மசாலாவோட கொஞ்சம் சேரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மட்டனோட வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, நல்லா வதங்கி நல்லா மசாலா வந்து சூப்பராக கிரேவி மாதிரி வந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அப்புறம் வந்து சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போது போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இன்றைக்கி சூப்பராக இருக்கும் தால்ச்சா, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டணும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுவோம் சிம்லியே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மசாலாவோட
உருளைக்கிழங்கு அப்புறம் சுரைக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு அந்த மட்டனோட அப்படியே சூப்பராக இருக்குது கிரேவி. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். பருப்பு வேக வச்சது அதை அப்படியே எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பார்த்தீங்கன்னா 1க்கு பாதியாக அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப கொரப்பாக அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் அரைச்சி போடணும். அப்போ தான் வந்து தால்ச்சா வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக. இது வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம போடணும். சும்மா கொஞ்சமாக நம்ம அரைச்சி போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சூப்பராக வந்து தால்ச்சா ரெடி ஆக போகுது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸ்க்கு, குஸ்காக்கு எல்லாமே, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்தால் போதும், வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், விசில் ஒரு 2-3 விசில் தான் விட்டேன். சூப்பராக வந்து மட்டனும் நல்லா வெந்து வந்துடுச்சு. சுரைக்காய், அந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயெல்லாம் சேர்ந்து சூப்பராக தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.